கௌதம் சில நாளைக்கு என்ன வந்து பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி எப்படியும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. கௌதம் வந்து அதிரடியாக வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்ன பண்ணுறது சார்? இனிமேட்டு நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. கௌதம் அவங்க உங்களுக்கு தான் குறி வச்சுருக்காங்க. நாங்கள் யாருக்கு என்ன பாவம் பண்ணோன்னு தெரியலையே. அவன் எதுக்காக இது மாதிரி பண்ணான் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து கேட்குறாங்க நம்ம ராமச்சந்திரன். இந்திரா வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாங்க. நான் தான் சொன்னேன்ல அவன் உனக்கு தான் டார்கெட் வச்சுருக்கானு. சரி இந்திரா, கூல் கூல், நீ எப்போதும் வந்து நிதானமாக இரு, எதுக்கும் வந்து அவசரப்படாத. வேறு யாரோ அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு ஒரு இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுபடி தான் செஞ்சுருக்கான். தனிப்பட்ட முறையில் வந்து கௌதமுக்கும் அஜய்க்கும் சண்டை இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனால் இந்திராவுக்கும் அஜய்க்கும் தான் நிறைய பகை இருக்குது. ஏகப்பட்ட கேஸ் வந்து இந்திரா வந்து அவங்க மேலே போட்டிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் ஆதாரம் பூர்வமாக அவன் உள்ளதாக இருந்திருக்கணும். அவன் ஜாமீனில் வந்ததே வந்து இந்திராவை பழிவாங்கதான்னு சொல்லி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் சார், இது எல்லாம் உண்மை. ஆனால் கட்ட கடைசியில் கௌதம் குறி வச்சுருக்கானா? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் வந்து சேஃபாக இருங்க, அவ்வளோதான். யாரோ ஒருத்தவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க நீங்களே. அவங்களோட டவர்லாம் எங்கே இருந்துச்சு? அந்த டவர்லாம் இங்கேருந்து தான் கால் போயிருக்கு. அது வெளிநாட்டோட நம்பருங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன சார் பண்ணுறது? அந்த நம்பர் இப்போ ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? அது சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. இன்னொன்று, இது மாதிரி சம்மந்தப்பட்டவங்க இது மாதிரி நம்பர் தான் வாங்கி வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன்றும் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் சேஃபாக இருங்க, அவ்வளோதான். அவங்க இந்த வீட்டிலேருந்து தான் யாரோ ஒருத்தவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கணுமா அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம கௌதம், உங்கள் வீட்டில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அன்றைக்கி உங்கள் வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் வந்து நடந்திருக்கு. இந்த ஊரில் இருக்கிற யாரோ ஒருத்தர் கூட வந்திருக்கலாம். இல்லாட்டி இந்திராவுக்கு பிடிக்காதவங்க, அதாவது அஜய்க்கு சம்மந்தப்பட்டவங்க வேறு யாரும் கூட அவங்கள வந்து லீட் பண்ணியிருக்கலாம். அதனால் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இந்த வீட்டில் அதுவும் உங்கள் குடும்பத்துலேருந்து தான் இது மாதிரி பிரச்சனை வந்திருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாதுல்ல கௌதம். நீங்கள் சொல்கிறதும் 100% கரெக்ட் தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியாமல் வந்து தவிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல ஒட்டுமொத்த குடும்பம். நான் வேணா பாதுகாப்புக்காக கான்ஸ்டபிள் வந்து போட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்று வேணாம், நானே பார்த்துக்கிறேங்கிற மாதிரி தான் கௌதம் வந்து அந்த இடத்துல சொன்னதுனால இன்ஸ்பெக்டர் மட்டும் கடந்து போகிறாங்க. ரொம்ப ஃபீலிங்காக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து எல்லாரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. கதிர், ராகினி எல்லாரும் போனோன்னே ராமச்சந்திரனுக்கு ஏதோ ஒரு நியூஸ் வருது. அதில் வந்து படிக்கும்போது சந்தோஷமாயிடுறாங்க. என்னமாமா ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்ல போகிறேன். ஓ, பரிசு விழுந்திருக்கு கோடிக்கணக்கில். அப்போனா 4 மருமகளுக்கும் பங்கு கொடுத்ததுக்கப்புறம் தான் மிச்சதும் உங்களுக்கு. நான் சேர்த்து வச்ச சொத்து எல்லாம் உங்களுக்கு தானம்மா. அதை விட இன்னொரு சூப்பரான விஷயம், அடுத்த வாரம் ஐஏஎஸ் ரிசல்ட் வருது. இந்திரா மேடம், நீங்கள் வந்து ஐஏஎஸ் ஆகிறதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போக போகிறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தது என்னங்கிற மாதிரி கேட்குறாங்க. இன்டர்வியூவில் பாஸ் ஆகணும். அதுக்கப்புறமேட்டுக்கு ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் எந்த ஊர்னு கேட்குறாங்க. அந்த ஊரில் வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க. எப்படி இருந்தாலும் அதர் ஸ்டேட் தான் போடுவாங்க. நம்ம ஸ்டேட்டாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதானே இந்திரா, வாங்கிட்டா போச்சு அப்படின்னு சொல்லி சுவாரஸ்யமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவ ஆல்ரெடி வந்து நெருங்க முடியாமல் இருக்கா. நம்மளால் இதில் ஐஏஎஸ் ஆஃபீஸராக வேறு ஆகிட்டானா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. சதியெல்லாம் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவா. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த வீட்டு வேலைக்காரியை வந்து கூப்பிட்றாங்க. மேடம், நல்ல வேலை. எப்படி இருந்தாலும் வந்து ஜேபி சார் வந்து ஈஸியாக வந்து தப்பிச்சிருவாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இவ்வளோ கிரிட்டிக்கலாக வந்து யோசிப்பான்னு தெரியவே இல்லை இந்திரா. இந்திரா எப்போ பார்த்தாலும் இந்த குடும்பத்துக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்காங்க. அவங்கள மீறி வந்து குடும்பத்தை தொடரலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஜேபி சாரோட அட்டம்ப்டே வந்து தோக்குதுன்னா நான் என்ன சொல்கிறதுனே தெரிலங்கிற மாதிரி அந்த வேலைக்காரி வந்து சொல்கிறாங்க. நீ சொல்கிறதும் வாஸ்தவம் தான். நான் இந்திரா கிட்ட எத்தனை வாடி தெரியுமா தோற்று போயிருக்கேன். அவள் திருப்பி அடிச்சுக்கிட்டே இருப்பாள். அவள் ரொம்ப புத்திசாலி தான். அவளை விட கெட்டிக்காரத்தனமாக நம்ம செயல்பட்டால் மட்டும்தான் ஈஸியாக இந்த விஷயத்தில் நம்மளால் ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராகினி. இப்போதைக்கு அவளை ஐஏஎஸ் அதிகாரியாக ஆக விடக்கூடாது. ஆனால் ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனையாயிடும்ல. நீங்கள் சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யோசிங்க. நான் ரொம்ப நேரம் இந்த ரூமில் இருந்தால் பிரச்சனையாயிடும், நான் போகிறேன்னு சொல்லி வீட்டு வேலைக்காரி வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. கதிர் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னது ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஆக போகிறாளா? அதுக்கப்புறமேட்டுக்கு காவியாவை டைவர்ஸ் பண்ண வாய்ப்பே இல்லை. சட்டம்லாம் பேசுவா. ஏற்கனவே வந்து அவள் பேச்சை தான் எல்லாருமே கேட்குறாங்க. ஏன் அம்மா கூட வந்து அவங்க பேச்சை தான் கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கதிர். ஒன்றை வந்து பாயாசம் எடுத்துகிட்டு வராங்க. ஓ, ஐஏஎஸ் எக்ஸாம் வந்து ரிசல்ட்டு தான் வரப்போகுது, அதுக்குள்ளேயே பாயாசமா அப்படின்னு சொல்லும்போது, குடிச்சா குடி, குடிக்காட்டா போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பாயாசத்தை வந்து கபோர்டில் வச்சுட்டு பார்க்குறாங்க ஒரு பெஞ்சில். ஏய் நில்றி, நான் தான் பேசிகிட்டு இருக்கேன்ல, உனக்கு ஒரு முக்கியமான கிஃப்ட் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன திடீர்னு அன்பு பாசம்? இந்த கிஃப்ட்டை நீ பார்த்தேன்னு வச்சுக்கேன், இனிமேட்டு உனக்கு எனக்கும் பிரச்சனையே வராது. பார்த்தா விவாகரத்து பேப்பரில் கையெழுத்து வேணுங்கிற மாதிரி கேட்குறாங்க. எது விவாகரத்து பேப்பர் இல்லையா? அப்புறம் எதுக்கு எனக்கு வாழ்க்கை கொடுத்தீங்க, குழந்தை கொடுத்தீங்க, இப்போ எதுக்கு விட்டுட்டு போகிறீங்க? ஏன் விட்டுட்டு போகிறேன்னு தெரியாது. நானும் ரோஷினியை நெருங்கி பழகிட்டு இருந்தோம். நீ வந்து வந்த என் வாழ்க்கையில் அம்மா உன் கழுத்தில் தாலி கட்ட சொன்னது தான் கட்டினேன். இப்போ என்றானா ரோஷினி என்னை விட்டு போயிட்டா, நீ என் கூட வந்து சேர்ந்து வாழ மாட்டேங்கிற. அப்படி இருக்கும்போது நான் என் வாழ்க்கையை பார்த்துட்டு போவேனாமா? இனிமேட்டு உன் கூட வாழ்ந்து நான் என்னத்தை சாதிக்க போகிறேன்?
நீ எப்போ மனசு மாறுவேன்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம 2 பேரும் டைவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் என் வாழ்க்கையை பார்த்துட்டு நான் போயிட்டே இருப்பேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. இதெல்லாம் ரொம்பவே தப்பு. என்னாலாம் விவாகரத்தை பற்றிலாம் கையெழுத்து போடவே முடியாது. வெயிட் ஓவராக வந்து சீன் போட்டுட்டு இருக்காது. இது மியூச்சுவல் பத்திரம் தான். இதில் நீ ஏன் கையெழுத்து போட்டுட்டு விவாகரத்து கொடுத்துட்டேன்னா ஓகே, இல்லைன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் நான் எப்படி வாங்கணும்னு எனக்கு தோணுதோ அப்படி வாங்கிப்பேன். உங்கள் இஷ்டத்துக்குலாம் நல்லா போட முடியாது, அவ்வளோதான் சொல்லுவேன். இன்னும் ஒரு வாரத்தில் இந்திரா வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் ஆகிற அளவுக்கு பெரிய ஆளாக ஆகிடுவா. அப்படி இருக்கும்போது பிரச்சனை ஆகிடும்ல. அதனால தான் இப்பயும் நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன். எனக்கு குழந்தை கிழந்தைன்னா சென்டிமெண்ட்லாம் கிடையாது. குழந்தைய வேணா நீயே வச்சுக்க, எனக்கு கவலையே இல்லை. என்னை விட்டு நிரந்தரமாக நீ போனால் மட்டும்தான் நான் வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்பேன். நீ எப்போ தான் போறியோ அப்போ தான் எனக்கு நிம்மதி. இந்த டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போடுறதுக்கு 2 நாள் அவகாசம் தரேன், அவ்வளோதான் சொல்லிட்டு அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கப்ப இந்திரா வந்து மாசா வந்து வந்துடுறாங்க ரூம்குள்ளே. என்னக்கா ஆச்சு, ஏன் அழுதுகிட்டு இருக்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, கையில் என்ன பேப்பர், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி மல்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம காவியா. இன்னமும் வாயை திறந்து விவாகரத்துன்னு சொல்லவே இல்லை. நீ அந்த பேப்பரை கொடுங்கிற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். எனது பிரச்சனையா? அப்போனா மாமா தான் பிரச்சனை பண்ணியிருக்காரு, தெளிவாக தெரியுது. இப்போ சொல்ல புரியா இல்லையாக்கா அப்படின்னு சொல்லும்போது சந்திரா வந்துடுறாங்க. என்னடி என் பொண்ணு அழுகுறாப்புல இருக்கு, மல்லிகைப்பூ வந்து கொடுத்துட்டு போகலான்னு பார்த்தா என்னடி இப்படி அழுதுகிட்டு இருக்கா? தெரிலம்மா, மாமா தான் ஏதோ சொல்லியிருக்காங்கன்னு தெளிவாக தெரியுது. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைன்னு என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா. ஏன்னா காவியா வந்து எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அக்கா மாமா ஏதாவது சொன்னாங்கன்னா சொல்லுக்கா, பேப்பர் என்ன அப்படின்னு சொல்லும்போது அதான் இந்திரா கேட்குறாள், பேப்பர் எடுத்து கொடுக்க வேண்டியதானடி, ஏன்டி இது மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க? பேப்பர் வந்து இந்திரா வந்து வாங்குறப்ப கரெக்டாக வந்து கதிர் வாங்கி பேப்பரை பிடிங்கிடுறாங்க. எனக்கும் என் பொண்டாட்டிக்குள்ளே 1000 விஷயம் இருக்கும். 3வது மனுஷி நீ யார் என் ரூம்குள்ளே வந்து நாட்டாமல் பண்ண? இது ஒன்றும் உங்கள் ரூம் மட்டும் இல்லை, எங்கள் அக்கா ரூமும் தான். அக்கா ரூமா? பக்கத்தில் ஹஸ்பண்டுன்னு ஒருத்தன் இருக்கான்ல, அப்படி இருக்கும்போது இது எங்கள் 2 பேரோட பெர்மிஷன் இல்லாமலாம் வரக்கூடாது. உன் அக்கா வந்து இருந்தானா நான் வீட்டில் இல்லாதப்ப ரூமுக்கு வந்து உட்காந்துக்க, அதெல்லாம் தேவையில்ல, ரூமுக்கு வெளியே போ அப்படின்னு சொல்லி கண்ணாபண்ணான்னு கத்துறாங்க. நீங்கள் 2 பேரும் வந்துட்டீங்களே, எங்கள் வாழ்க்கை நல்லா இருந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லும்போது கௌதம் வந்துடுறாங்க. என்னடா எதுவும் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கானா இந்திரா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, வா போகலாங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. இங்கே சில பல விஷயம்லாம் பேசிட்டு வந்துடுறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வந்து தான் ஆகணும்னு சொல்லி கௌதம் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க இந்திராவை. உடனே வந்து முறைக்கிறாங்க சந்திராவை பார்த்து. சந்திராவும் போகிட்டாங்க அந்த இடத்துல. ஏங்க கொஞ்ச நேரம் கூட நிம்மதியாக இருக்கணும் மாட்டிங்களா? அதை நான் சொல்லணும், நீ என்னை நிம்மதியாக வாழ விட்டியா? நீ தான் வந்து என்னை மன்னிக்க தயாராகவே இல்லையே. இப்போ என்ன குழந்தைங்கிற புருஷங்கிற தாலிங்கிற சென்டிமெண்ட் இருக்குது, நீ இந்த குடும்பத்தில் சொகுசா வாழணும் தான் ஆசைப்படுற தவிர என்ன ஒரு மனுஷனாக கூட மதிச்சில்ல. நான் வந்து மன்னிப்பு கேட்டேன், எவ்வளோ தெரியுமா கெஞ்சினேன், நீ அதை வந்து தூக்கி எறிஞ்சில்ல. அதனால் இனிமேட்டு நீ எனக்கு தேவையில்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இப்போ வலியும் வேதனைனா என்னன்னு உனக்கு புரியுதாங்கிற மாதிரி கதிர் வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல. அது மாதிரி காட்டி எபிசோட் வந்து அருமையாக முடிச்சிருந்தாங்க. ஒரு பக்கம் இந்திரா வந்து ரூம் கூட்டிகிட்டு போனானே, என்ன ஆச்சு? கதிர் வந்து எதுவும் சொன்னானா? எதுவாக இருந்தாலும் சொல்லு, அவன் ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான் அக்கா கூட. சீமந்தத்துக்கு முன்னாடிலேருந்து அக்காவுக்கும் மாமாவுக்கும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு, என்ன ஏதும் புரியலங்கிற மாதிரி பட்டமாக வந்து யோசிக்கிறாங்க கௌதம் இந்திரா.